மரணம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பணம் யூஸ் ஆகுது. ஏன்னா அந்த மரணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சரீரம் இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு சரீரமே இல்லை. அல்லேலூயா. ஹalleluya. ஆனால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுக்க ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. ஹalleluya. ஆனால் அதை அவங்க புரிஞ்சு கொள்ளாமல் இன்னைக்கு இயேசு பற்றி யாருக்கு சொன்னாலும் கசப்பாக இருக்குது. இயேசு சொன்னாவே ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. ஹalleluya. அவர் பெயர் சொல்லி விடுதலை பெற்று ஈஸியான மெத்தடில் வரமாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு பிசாசம் ஆதிக்கம் பண்ணி உலகத்தில் ஜனங்களை மோசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இயேசு ருசித்து பார்த்துருக்கிறீங்க, இயேசுடைய சமூகத்தில் இருக்கிறீங்க, இயேசு அறிஞ்சு வச்சுருக்கிறீங்க, இயேசுடைய நல்ல கனிகளை பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் போய் மற்றவங்க உங்களோடு இருக்கிறவங்களாம் சொல்லணும். மரணித்த பிறகு என்ன இருக்குது? ஒரு வாழ்வு இருக்கிறது, ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, ஒரு பரலோக வாழ்க்கை இருக்கிறது, ஒரு சொர்க்கத்துடைய வாழ்க்கை இருக்கிறது. என்றென்றைக்குமான அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எல்லாம் என்கிட்ட இயேசுக்கிட்ட வாங்க. அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தில் ஒரு மேய்ப்பர் இருக்கிறாரு. அந்த மேய்ப்பரை சந்திக்கும்படி நம்ம எல்லாம் போகணுன்னு என்ன பண்ண நீங்கள் சொல்லணும். போய் இன்னிலேருந்து சொல்லணும். ஒரு வீடு வீடாக என்ன பண்ண போயிட்டு சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லணும். அப்போது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவானா? அந்த ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது? ஆண்டவருக்கு நீ உண்மையாக வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. உண்மை இல்லாத ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்போ உண்மை வேணும். எல்லாருடைய இருதயத்தில் இந்த அன்பென்ற வார்த்தை உள்ளே போகுது. உள்ளே போன பிறகு இந்த வார்த்தை என்ன செய்யணும்? அடுத்தது அங்கே தியானிக்கிற இடம். இருதயத்தில் போனதுக்கு என்ன இடம் அது? அப்போ யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? அவங்களுடைய வாழ்க்கையில் என்னது? கனி. மரணத்தில் என்ன உண்டுன்னா அவனுக்கு அதில் தெரியும். என்ன தெரியும்? தெரியும் எப்போ வரணும்னு அவனுக்கு தெரியும். புரியுங்களா? அநீதிமானுக்கு தான் என்னன்னு தெரியாது, சடன்லி வந்துடும். ஆனால் நீதிமானுக்கெலாம் சடன்லி வராது. ஏன் வராது அப்படின்னா, நீதிமானுக்கு ஆண்டு சொல்லுவார், நீ உனக்கு மரணம் வரப்போகுது, மோசே உனக்கு மரணம் வரப்போகுது அப்படின்வார். நேசிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. நேசிக்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க? பாரப்படுவாங்க ஆத்மா மேலே. அப்போ அந்த கிறிஸ்துவுடைய அன்பு நமக்குள்ளே நெருக்கி ஏவிக்கினே இருக்கணும். ஐயோ அந்த ஆத்மாக்காக நான் என்ன செய்யணும்? அந்த ஆத்மா பேர் சொல்லி உன் வாழ்க்கையிலையும் ஜெபம் பண்ணினே இருக்கணும். அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ ஜெபம் பண்ணுற, ஒரு நாள் அது மனம் திரும்பி சபைக்கு வரும். சொல்ல உங்களுக்கு பலன் இல்லாதனாலே நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு போஜனம் கூடாமல் அப்போ போஜனம் பாலை குடிக்க கொடுத்தேன். போஜனம்னா என்ன? பலமான ஆகாரம், நீதியின் வசனம், பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும். அப்போ இது மூணு ஒருத்தர் கூட இருந்தால் அவங்க யாரு? அவங்க தான் கிறிஸ்துக்குள் குழந்தைகள். அல்லேலூயா. மனுஷ சுபாவத்தில் பேசுகிறாங்களா இல்லை தேவனுடைய சுபாவத்தில் பேசுகிறாங்களா? பிசாசு சுபாவம் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏற்கனவே அது நம்ம உள்ளே போய் வந்தனா கண்டுபிடிச்சிடறோம். நம்ம எந்த சுபாவத்தையும் நம்ம வாசிக்கிறதில்ல, தேடுறதில்ல, தியானிக்கலைன்னா யார் என்ன பேசுகிறா நமக்கு தெரியாது. அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம்? சிக்கிடுவோம், வஞ்சிக்கப்பட்டுருவோம். அப்போ எந்த அளவுக்கு சபைக்கு குறித்து ஆண்டவர் எச்சரிப்பு தராது யோசித்து பாருங்கள். மெய்ப்பனுக்கும் ஒரு எச்சரிப்பு. புரியுங்களா? ஆலோசனையை எதையும் என்ன பண்ண முடியாது, மறைச்செல்லாம் வைக்கவே முடியாது. புரியுங்களா? ஆடுகளுக்கு புரியுங்களா, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிட்டு. அப்போ இந்த ஆலோசனை என்பது இது ஒரு வேதம் ஒரு ஆலோசனை புத்தகம். பவுலுக்கு நியாயப்பிரமாணத்தையுமே கரெக்டாக வாழறான், ஆனால் முள்ளிலையும் உதைத்தினேங்கிறான். ஆண்ட சத்தம் பண்ணுறாரு, வெளிச்சத்தை பார்க்குறாங்க எல்லாம், ஆனால் சத்தம் ஒருத்தர் தான் கேட்குது. ஆண்டுடைய வரிகளை சத்தம் வரும், யார் சித்தத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு சத்தம் கேட்கும். ஆண்டுடைய சித்தத்தை செய்யாதீங்கன்னா சத்தத்தை கேட்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளிச்சத்தை மட்டும் பார்த்து நிற்பீங்க. அப்போ சத்தம் கேட்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த சத்தத்தை நல்லா கேட்டுக்கணும். இந்த வசனங்களை கேட்டு கேட்டு பழகணும். நம்முடைய புறம்பான மனுஷனை நாளுக்குன்னா என்ன பண்ணணும்? புறம்பான மனுஷன் புதியதாகணுமா? புறம்பான மனுஷன் ஆதாம், உள்ளான மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உள்ளான மனுஷனை நாளுக்கு என்ன பண்ணணும்? புதிதாக்கணும். நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷாக மாற்றணும். ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளோ மேன்மை. இன்னைக்கு பொண்ணை சம்பாதிப்பதுக்காக அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அது ஒரு நாள் மண்ணாக போயிடும். ஆனால் தேவையானது ஒன்று தான், ஆணுடைய பாதத்தில் உட்காருது. தேவனுடைய பாதத்தில் உட்கார்றவங்க மரியாதை உட்காந்தாங்க, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. ஆனால் நீ ஆலயத்துக்கு இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க?
செய்த பாவத்தை மறுபடியும் செய்துனே இருக்கிறாங்க. விட்டு வந்த நான் அந்த ஜாதியில் தான் பெண் எடுப்பேன், நான் இந்த ஜாதியில் தான் பெண் எடுப்பேன், இயேசு என்னுடைய மெய்ப்பன், இயேசுவே எனக்கு எல்லாமா இருக்கிறார் என்று நாம் பேசுகிறோமா, சொல்கிறோமா? எப்போ உனக்கு படிப்பு தரணும், எப்போ வீடு வாசல் உண்டாக்கணும், எப்போ உனக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும்? உன் உடலில் ஒரு வியாதி வந்தால் அது எப்போ குணமாக்குன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் தான் பரிகாரி. அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் மெச்சூரிட்டியாக இருக்கணும். ஆனால் எல்லா மனுஷர்களுக்கு மத்தியில் நாம் சாந்த குணமாக இருந்தால், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை, அவன் இந்த பூமியெல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துப்பார். ஆவி ஆத்ம சத்து குத்தும். ஒரே ஒரு வசனம் தான், மூணுத்துக்கு குத்தினா பண்ண சரிப்படுத்திடும். அதனால தான் யோசனையும் குத்தும், நினைவிலும் குத்திடும், எண்ணங்களையும் குத்தும், ஆவியும் குத்தும், ஆத்மா குத்தும், ஊனங்களையும் கொடுத்திடும். அல்லையா? அதனால தான் ஒரு வசனம் சொன்னால் ஆவிலும் குணமாயிடுவாங்க, அவங்க இருதயத்திலும் குணமாவாங்க, சரீரத்திலையும் ஏதாவது மூட்டு வலி இருந்தால் கூட போயிடும். வசனத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம் கொடுக்குறீங்க அப்படின்னா, நம்முடைய அந்த வசனத்தை நீங்கள் கவனமாக கேட்டு அந்த வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக சாட்சியும் ஜீவம் இருக்கும். அல்லேலூயா. வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு என்ன பண்ண முடியும்? உங்களை மூலமாக கொண்டு வர முடியும். அல்லேலூயா. வசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிடும். அல்லேலூயா. இன்றைக்கி கிறிஸ்துவுடைய மக்களுக்குள்ளே வருவதற்காக நம்மையும் என்னையும் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் அபிஷேகம் பண்ணிவிடுங்க என்ன. அல்லேலூயா. ஆவின் கனியில் முதல் கனி அன்பு. புரியுதுங்களா? எபேசியர் 1:4 அன்பிலே பரிசுத்தமாக இருங்க சொன்னார். அன்பு பூரணமாகன்னு சொல்லியிருக்கிறாரு. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளம். அன்புக்கு போராமை இல்லை. உனக்குள்ள அன்பு வந்துடுச்சுன்னா போராமல் என்ன பண்ண மாட்டேன்? ஆவிக்குரிய ரீதியில் போராமல் இருக்கணும் ஆத்மாக்காக. இல்லையா? ஐயோ 10 ஆத்மா ரட்சிப்புன்னு போராமப்படு, ஐயோ ஆண்டர் 6 கொடுத்துட்டு எனக்கும் கொடுங்கன்னு கேட்கலாம், அதுக்கு போராமப்படலாம். ஆனால் சரீர பிரகாரம் போராமல் என்ன பண்ணக்கூடாது? போராமப்படக்கூடாது. இப்போ நம்ம எல்லா ஆவி பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஞானஸ்தானம் பெறும்போது கிறிஸ்துவுடைய ஆவியை பெற்று இருக்கிறோம். உயிர்த்த அந்த ஆவி நமக்குள்ள வந்தாச்சு. வேற என்ன வேணும் நமக்கு? இவ்வளோ பேர் பாக்கியம் பெற்றவங்க நம்ம உட்காந்துருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ உயிர்த்த அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கணும்? செத்து போன ஊழியமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மரித்து போன ஊழியமாக இருக்கக்கூடாது. ஊழியம் ஒரு முறை ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக செய்வார். எதனால ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி செய்து பாருங்கள், ஆண்டவர் கரெக்டாக செய்வார். நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த வேதம். அதுக்கு பிறகு இதுக்குள்ளே இருக்கிற நிறைய நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும், நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இது என்னென்ன சொல்லுது? தேசத்துக்காக ஜெபம்னு சொன்னால் ஜெபம் பண்ணணும். இந்த பைபிளை வாசிக்கிறதே இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை. இந்த வேதத்தினுடைய ஆழங்கள் டெப்த்து அறியாத இருந்தால் நமக்கு என்ன வருதுன்னு நமக்கே தெரியாது. நம்ம நிறைய காரியத்தில் போய் சிக்கிடுவோம். ஒரு ஆளை என்ன பண்ண, ஆளே உலகத்தை இல்லாதபடி பண்ணுறதுக்கு அந்த அபிஷேகம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைங்க மேலே கை வச்சாலும் தேவன் என்ன பண்ணுறாரு? அடிக்கிறதுக்கு வல்லமை வச்சுருக்கிறாரு. அதே மனுஷனை ரட்சிக்க வல்லமையும் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு எது வரும்? போதனை அடைவதற்காக, நல்லா கற்றுக்கொள்வதற்காக முதல். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரவர்களுக்கு நல்லா போதிக்க வேண்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்பு கிரியில் காட்டணும். என்ன காட்டணும்? கிரியில். அப்போ கிரியனா என்ன? செயல், செய்கை, நடத்தை. புரியுங்களா? அப்போ அந்த செய்து காட்டணும். நம்முடைய கண் எப்படி பார்க்கணும்? நேராக பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம கண்ணில் என்ன வரக்கூடாது? கண்கள் இச்சை வரக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் பரிசுத்தம். எனக்கு ஏற்ற பரிசுத்தம் என்ன பரிசுத்தம்? அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் கண்ணில் பரிசுத்தம். அப்போ கண் என்ன பண்ணணும்? நேராக பார்க்கணும். அல்லேலூயா. இச்சையோடு பார்க்கக்கூடாது. சொன்னால் தெரியல. அப்போ எப்படி அவங்கள வச்சு நம்ம ஆத்ம ஆதாயம் செய்கிறது? ஒரு விசுவாசி வெளியே இடலாம் இருந்தால் அந்த ஒரே விசுவாசி வைத்து அந்த தெருவில் போயிட்டு ஒரு 10 பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க ஏசு நல்லவர்னு. ஆனால் அது ஏற்கனவே அந்த தெருவில் அவங்க என்ன இருக்கிறாங்க? ஒரு விசுவாசி இடலாம் இருக்கிறாங்க. அது நிமித்தம் அவங்க மனம் திரும்புவாங்களா? நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது நிறைய பேர் வசனங்களை விதைத்துக்கினே இருக்கிறோம், துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷனை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பாவத்தில் வளரக்கூடாது, கோபத்தில் வளரக்கூடாது, எரிச்சலில் வளரக்கூடாது. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறார் ஆண்டவர்? உனக்கு சட்டம் தெரியணும். என்ன தெரியணும்? இந்த வேதம் தெரியலன்னா தப்பு, நிறைய ஆசீர்வாதம் உன்னை விட்டு இழந்து நீ போயிடுற. நிறைய பேர் பாருங்கள் 70-80 வயசு வரைக்கும் ஏன் போகிறது இல்லைன்னா அவங்க போய் கேட்டு பாருங்க, அவங்க ஹிஸ்ட்ரியாக அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணி மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. நம்ம 10 வருஷம் சபைக்குள்ளே வந்தோம்,
10 வருஷமாக சபைக்கு வந்துன்னு இருக்கிறோம், எந்த சுபாவமே மாறலைன்னா புரியுங்களா? அப்போ எப்படி அந்த வண்டி புதுசாக இருக்குமா பழசாக இருக்குமா? பழசாக தான் இருக்கும். புரியுங்களா? அப்போ சபைக்குள்ளே நீங்கள் வர 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 எப்படி ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ளே வண்டி போய் புதுசாக மாறுதோ அதுமாரி நம்முடைய வாழ்க்கை மாறணும். நம்ம ஆவி ஆத்மா சரி என்ன பண்ண வருகைக்கு ஆயத்தப்படுத்தினா அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஆயத்தப்படுத்த முடியும். இப்போ 1:7 இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது. கரெக்டாக இறங்கி ஒரு வீட்டை தட்டுறான். எந்த வீட்டுடைய நிலைக்கால இயேசுவின் ரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருந்ததோ அந்த வீடெல்லாம் தப்பிக்கப்பட்டது. அப்போ எந்த சபையிலே நடு ராத்திரி ஜெபம் பண்ணுறாலும் அந்த சபையிலே சத்துரு என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அந்த சபையை என்ன பண்ண சின்ன பண்ணாமல் மாற்ற முடியாது. அந்த சபை வேகமாக வளரும். ஒருத்தர் கிஃப்ட்டு கொடுத்தா வாங்கிப்பாங்களே, நீ யாருக்கான ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டே 2 நாள் பண்ண வரைக்கும் நான் கிஃப்ட்டு கொடுத்து கொடுங்கன்னு கேட்பாங்களே. கிஃப்ட்டுக்கு என்ன இல்லை, எதிர்பார்க்காத கொடுக்கறது. அப்போ வரலாம் கிஃப்டாக இருக்கும், ஆனால் கனிக்கு கிஃப்டாக மாறாது. கனி உருவாக்கப்படுது. விதைக்காமல் என்ன பண்ண முடியாது, உன் இருதயத்தில் வசனத்தை விதைக்காமல் உனக்குள்ளே கனி பார்க்கவே முடியாது. குழந்தைன்னு சொன்னால் 1 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து தான் குழந்தை. அப்போ குழந்தைய சிச்சிக்கக்கூடாது, அது எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் பிள்ளை நெஞ்சில் என்ன இருக்குமா, மதியினம் ஒட்டி இருக்குமா. அப்போ அது 6 வயசுலேருந்து அது உருவாக்கப்படுகிறது. அதை தாய் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் வசனத்தை நீ கரெக்டாக சொல்லினே வரணும். அப்போ 12 வயசு முடிஞ்ச பிறகு 13வது வயசு வாலிபனாக ஆரம்பமாகும் போது அந்த பிள்ளை நீ சொல்லுமா அடியான்னு கேட்குன்னு சொல்லும். அவபக்தி உள்ளவர்கள் இவங்க யாருன்னா செத்துப்போன மனுஷனத்தில் போய் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு சாப்பாடு சேர்ந்து வைக்கிறது, அவங்களுக்கு மாலையை கொண்டு போய் போடுறது, அவங்களுக்கு ஃபோட்டோ கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது, அதே வணங்கினுக்குது, அதே யோசிச்சுக்கிறது, நீங்கள் தான் எல்லாம் செய்து முடிச்சு வீட்டை கட்டி கொடுத்தீங்க அப்படின்னு பேசுறது. ஒரு முறை அவங்க மறைச்சிட்டு பிறகு அவங்க நியாயத்திற்கு போயிடுவாங்க. கலக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகள் என்ன பண்ணுங்க அவர்களுக்கு அவர் சொல்லு. அந்த வார்த்தை வேலை செய்யும். அந்த தீபம் எப்போ அணையுது, நம்ம போய் பேசும்போது அணைஞ்சிது. அவளுக்குள்ள ஒரு தீபம் எரிஞ்சினே இருந்தது. அந்த தீபத்தை பொய் சொன்ன பிறகு தான் தீபம் என்ன ஆயிடுச்சு, அணைஞ்சு போயிடுச்சு. அது பிறகு அவன் தோட்டத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. புரியுங்களா? அப்போ பிசாசு பொய்க்கு பிதாவாக இருக்கனால அந்த பொய்யை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடிக்கடிக்கு பேசக்கூடாது. வேத அறிவு வளரணும். क्या लिखा है, क्या हम समझ में आ रहा है कि हमें परमेश्वर का ज्ञान में बढ़ना चाहिए. அந்த வேத அறிவு வளரும் போது வசனம் உங்களுக்கு அந்த வசனத்தினுடைய டெப்த் ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். जब ज्ञान में बढ़ेंगे तब जाके वचन गहराई से समझ पाएंगे. பணத்தினால ஒரு ஆத்மா ரட்சிக்கிறதில்ல ஆண்டவர், இல்லை உலகத்தினுடைய பொக்கிஷனால் ரட்சிக்கிறதில்ல, இல்லை உலகத்தினுடைய வல்லமையினால் ரட்சிக்கிறதில்ல, இயேசுவின் ரத்தத்தினால தான் ரட்சிக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பாவியை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின முதல் பாத்திரம் என்னன்னா ரத்தம். சபைக்கு தேவனுடைய கோபம் இறங்கும். ஆகான் என்ற ஒரு மனுஷன் தன்னுடைய சபைக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செய்தான். ஆனால் முழு சபைக்கு அடி விழுந்தது. அல்லேலூயா. ஒரு அவைங்களாக இருக்கிறோம். ஒரு அவையும் பலவீனப்பட்டால் எல்லா அவைங்களும் பலவீனப்படும். ஒரு அவையும் நல்லா இருந்தால் எல்லா அவையும் நல்லா இருக்கும். இந்த சிறு பெண் தான் என்ன பண்ணுது, அந்த குஷ்டரோகத்தை குறித்து இப்படி ஒரு எங்கள் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ போனா ஆயிடுமா, சுகமாயிடுவாங்கன்னு யார் சொல்கிறது? ஒரு சிறு பொண்ணு. ஏன் சொல்கிறேன், அந்த பெண்ணுக்கு தெரியுது இயேசு பற்றி நல்லா தெரியுது, கடவுளை பற்றி தெரியுது, தீர்க்கதரிசியை பற்றி தெரியுது, மெய்ப்பனை பற்றி தெரியுது, ஊழியர்களை பற்றி தெரியுது. புரியுங்களா? எந்த ஊழியர் அனுப்புனா எந்த ஊழியர்கிட்ட வல்லமை இருக்குது, வாசிப்பதிலே பழக்கம் இருக்க வேண்டும், ಓದುವುದನ್ನು ಅಭ್ಯಾಸಿಸಬೇಕು, ஜெபத்திலே நமக்கு பழக்கம் இருக்க வேண்டும், ಪ್ರಾರ್ಥಿಸುವುದರಲ್ಲಿ ನಾವು ಅಭ್ಯಾಸ நம்ம ಮಾಡಬೇಕು. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து மரணம் சந்திக்கிற வரைக்கும் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் ஆண்டவரோடு நம்ம இணைந்து அனலா இருக்க வேண்டும். ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದ ದಿನದಿಂದ ಮರಣವನ್ನು ನಮ್ಮ ಸಂಧಿಸುವವರೆಗೆ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಬೆಂಕಿಯಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பட் 1 மணி நேரத்தில் கவனமாக கேட்கணுமா, கத்த கவனிப்பார். கவனிக்க மாட்டாரா? கத்த கவனிச்சிருப்பாரு. அப்போ நீங்கள் எப்படி ஒரு அந்த 1 மணி நேரத்தை எப்படியோ ஓட்டணும் அப்படின்னு சொல்லின்னு இப்படி அங்கே ஓடிங்கன்னு வெளியே ஃபோன் எடுத்துக்கணும் வந்து நீங்கள் அங்கேன்னு ஓடனா அதெல்லாம் கவனிப்பார். என் வேலையை நீ அசதே செய்தால், கர்த்தருடைய வேலையை அசதே செய்தால் சபிக்கப்பட்டவன். அப்போ அந்த சாபத்துக்குள்ளே போயிடுது. சாபம் நம்ம சர்ச்சைக்கு வந்தே சாபம் வாங்கி போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். தியானத்தில் கீர்த்தனை பண்ணுவது மிக அவசியம். அவர் நாமத்தை சொல்லி கீர்த்தனை பண்ணது நல்லது.
எங்கெல்லாம் வேதத்தில் தியானன்ற வார்த்தை வந்திருக்குதோ அது பக்கத்திலே ஆண்டவர் கனியை குறித்து எழுதுவார். எங்கெல்லாம் வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தை எங்கெல்லாம் தியானம் பண்ணிருக்கிறோமோ அங்கே கூடவே என்ன எழுதுறாரு, கனிகளை குறித்து எழுதுவார். அப்போ நீ வேதத்தை தியானம் பண்ணணும்னா எப்போ தியானம் பண்ணோம்? இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் என்ன செய்வான்? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தருவான். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்காமல் தேடாமல் தியானிக்காததா விசுவாசம் வருமா? வராது. ஒரு கனி வந்து உருவாகாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் செய்தால் தான் ஜபம் பெருகும், துதி பெருகும், கொடுப்பது தாங்குவது பெருகும், நல்ல குணங்கள் பெருகுனா நல்லா கொடுக்குறவங்க எழுப்பிடுவாங்க. புரோஜனமானவர்கள் சொல்லாமல் இருந்தால் அந்த மந்தையில் இருக்கிற ரத்தப்படி யார் மேலே வரும்? அப்போஸ்தலர் மேலே வருமா? போதகர் மேலே வரும்? மேய்ப்பர் மேலே வருமா? மேய்ப்பர் மேலே தான் வரும். நீங்கள் பாருங்கள், முடிவு வரும்போது மேய்ப்பர்கள் தடுமாற்றம் அடைஞ்சிருவாங்க. அந்த குடும்பத்து மேலே வந்து இறங்கிட்டோம், அவங்க ஊழியமே காணாது போயிடும். புரியுங்களா? சப்போர்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஆரம்பமே அவங்கள என்ன பண்ணுங்க, ஆரம்பத்திலே ரட்சிப்பு. அதனால தான் சத்தியத்தை நம்ம எடுத்து போதிக்கணும்னா ஃபஸ்ட்டு அது என்ன செய்யணும்? அவங்கள வேத அறிவு, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பு என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை தான் நம்ம இருக்கணும், தவிர நம்ம வேறு எதுக்கும் யாருடைய இருதயத்துக்கு ஏற்றனா வாழ்ந்துடக்கூடாது. புரியுங்களா? நம்ம யார் காலை கையை பிடிச்சி நம்ம ஊழியம் செய்யக்கூடாது, வேறு யாரையும் நம்பி ஊழியம் செய்திருக்கக்கூடாது. எனக்கு இந்த ஆத்மா தரோம், இவங்க தருவாங்க, இவங்க பார்த்துப்பாங்கலாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தோம்னா ஆண்டோட நம்ம தேவைகளாம் சந்திப்பார். இல்லையா? மாதாளத்தின் வாசல் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ளது முயற்சி பண்ணுவான், ஆனால் முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். அன்னைக்கு மூளைக்கல் இயேசு, அஸ்திபாரங்கள் பேதுரு, பேதுருக்கு இருந்த அப்போஸ்தலர்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி அப்போஸ்தலருடைய உபதேசம் வச்சு தான் நம்ம போய் நிற்கிறோம், இயேசுடைய உபதேசம் வச்சு நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அப்போது ஒரு நாள் நம்மளை மேற்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. புரியுங்களா? எப்படி இருந்தாலும் பிசாசு என்ன பண்ணுவான், நான் உன்னை மேற்கொண்டுருவேன் அப்படின்வான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவர் பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுறாரு, நம்மளை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் எப்போதும் என்ன செய்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் விட்டு அதிகமாக எதை நேசிக்கிற அப்போலாம் நம்மளுடைய வஸ்திரம்னா ஆகிடுது. நான் போட்டிருக்கிற வஸ்திரம் அசுசாயினேக்குது, பாவத்தில் நிரம்பிடுது. அப்போ தேவனுக்கு கொடுக்குறது தேவனுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கணும், ராயனுக்குரியது ராயனுக்கு கொடுக்கணும். இப்போ தேவனுக்குரிய வேலையில் நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். தேவனுடைய கிருபையினால் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? அவர் கிருபையை அனுப்பி நம்ம அவரை விசுவாசித்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்மளை நீதிமானாக மாற்றியிருக்கிறாரு. அவரோட ரத்தத்தினால நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, விலையேற்பட்ட வெளியினாலேயோ பொண்ணுனாலே நம்மளை மீட்கப்படாமல் அவர் விலையேற்பட்ட ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணிட்டாரு, மீட்டெடுத்துட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியணும். எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ ஒன்று நம்மளும் பாதுகாக்கப்படுறோம், ஒன்று சபை பாதுகாக்கப்படுது, ஆத்மா ஆதாயம் பெருகிறது. அல்லையா? அப்போ முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது பிசாசு சாஸ்திரம் என்ன பண்ணிடுறான், விழுந்து கெடுக்கிறான். அது உங்களுக்கு தெரியணும். அதனால தான் முழங்கால் நின்று செபிக்கணும், நேரத்தோடு வந்து செபிக்கணும். உபவாசம் சொன்ன பிறகு நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டு சமூகத்தில் வந்துடணும். அடுத்து நீ சரீரத்தை ஒடுக்கும் போது நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் என்ன பண்ணுது, ஜென்ம சுபாவம் சரீரத்தை ஒடுக்கும் போது, இப்போ நாங்கள் 3 இரவு 3 பகல் தூங்காமல் உபவாசம் சாப்பிடாமல் ஜெபிச்சா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே இச்சை என்ன பண்ணுது, நமக்குள்ள இருக்கிற இச்சை இருக்குது பாருங்கள், அது தூண்டி விடுவான். இச்சையை பிசாசு என்ன பண்ணுவான், தூண்டி. இச்சையினுடைய அந்த அணுக்கள் செத்து போயிடுது. அல்லையா? அணுக்கள் சாகும் போது பரிசுத்தம் அடைகிறோம். பரிசுத்தம் அடையும் போது தேவனை தரிசிக்கிறோம். 4 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு உங்களால் முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அந்த கிருபையும் பெற முடியாது, அந்த ஆசீர்வாதம் பெற முடியாது, அந்த அர்ப்பணம் நடக்காது. புரியுங்களா? அதனால தான் 4 மணி 3 மணிக்கு எழுந்துக்கணும் ஆக்சுவலி. ஆனால் 4 மணிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதிகாலையில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கிறிஸ்து நடந்து வராரு, ஆசீர்வதிக்கிறாரு. அல்லையா? விசுவாசிக்குள்ள என்ன இல்லை, வியாதிஸ் மேலே கை வைக்கிறது இல்லை. அல்லையா? வியாதிஸ் மேலே என்ன பண்ண, கை வச்சு ஜெபிக்கிறாங்களா? ஒரு விசுவாசின்னு பேர் வச்சா போதாதுங்க, விசுவாசிகளுக்கு அடையாளம் இருக்கிறது. அவங்களோட வேலை என்ன, வியாதிஸ் மேலே போய் கையை வச்சு ஜெபிக்கணும். ஜெபிக்கூட இல்லை, வியாதி மேலே கை வச்சா வியாதி போயிடுமா. அப்போ கை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும். அப்போ விசுவாசிகளை துரத்துவாங்கன்னுக்குது. விசுவாசிகள் என்ன செய்வாங்க, விசுவாசிகள் சர்ப்பங்களை எடுப்பாருங்க, சாவுக்கு எது ஒன்று குடித்தால் அது அவர்களை மேற்கொள்ளாது. அப்புறம் விசுவாசிகள் என்ன செய்யணும், எது செய்தாலும் விசுவாசத்தோடு செய்யணும்.
அந்த ஆவி உடனே சொல்லுது, ఆ ఆత్మ చెప్తుంది, இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் அல்லவா ఈ మహోన్నతుని దేవుని పరిచారకులు కదా. அப்படின்னு அந்த ஆவியே என்ன பண்ணுது, ఆ ఆత్మ ఏం చెప్పింది, அந்த పట్టణத்துக்கு அட்ரஸ் ப்ரூஃப் பண்ணுது. ఆ పట్టణానికి వాళ్ళని గురించి పరిచయం చేస్తున్నది. அப்போ நீங்க ஒரு ஊர்ல இருந்தா, మీ ఊర్లో ఉంటే, ஒரு ஜெபத்துக்கு வரும்போது మీరు ప్రార్థనకు వచ్చినప్పుడు உங்களை எதிர்கொண்டு பலவிதமான அசுத்தாவிகள் வரும். మిమ్మల్ని ఎదుర్కోవడానికి కొన్ని ఆ దురాత్మలు వస్తుంది. அந்த ஆலயத்துக்கு போகாதபடி தடுக்கும். మీరు మందిరాన్ని పోకుండా అవి అడ్డగిస్తుంది. அப்போது உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுவார். అప్పుడు నీలో ఉన్న ఆత్మదేవుడు அதுக்கு మాట్లాడు. முன்னாடி அந்த அசுத்தாய் பேசும். దాని ముందరగా అపవిత్ర ఆత్మ మాట్లాడుతుంది. இவர்கள் உன்னதமான ఈ మహోన్నతుని தேவனுடைய దేవుని యొక్క ஊழியர்கள், సేవకులు, இவர்கள் ரட்சிப்பின் வழியே காட்ட வந்திருக்கிறார்கள். వీరు రక్షణ మార్గం చూపించడానికి వచ్చారు. ஒரு குழந்தை ఒక బిడ్డ அது பசிக்கு அழுதா தான் அம்மா பால் கொடுப்பான். అది బిడ్డకి ఏడిస్తేనే దానికి బువ్వ పెడుతుంది. அதே போல நாமும் అదే ప్రకారం మనము ஆண்டு விட்டு அழுதாதான் ஆண்டவர் మన கொடுப்பார். దేవుడి దగ్గర మనం ఏడిస్తేనే మనకు దేవుడు ఇస్తాడు. ஆண்டவரே என் மேல் இறங்கி வாங்க, దేవా మనల్ని దిగి రండి, உம்முடைய ஆவி என் மேல் ஊற்றுங்க, మీ ఆత్మను మా మీద కుమరించుము, உம்முடைய ஆவினால் நிரப்புங்க, మీ ఆత్మలతో నన్ను என்னை నింపుము, எடுத்து பயன்படுத்துங்க, నన్ను లెత్తి అనేకులకు ఒక ప్రయోజనకరంగా మార్చుము, என் கரத்தில் அற்புத அடையாளம் நடக்கட்டும். మా చేతర అనేక అద్భుత அதிசயములు జరుగునుగా. கேட்கணும், ஆண்டவரே మన దేవుడి దగ్గర అడగాలి, ஒரு அற்புதம் செய்ய வரத்தை దేవా தாரும். ఒక అద్భుతం చేసే ఒక వరం నాకు అనుగ్రహించుము. கேளுங்கள், அப்போது கொடுக்கப்படும். అడుగుడి మీకు ఇవ్వబడును. மரணம் சந்திக்கும் போது நீதிமானா இருக்கணும், வாழும் போது நீதிமானா இருக்கணும். புரியுங்களா? நீ மற்றவர்களோட பேசும்போது நீதியை வெளிப்படுத்தி பேசணும். அல்லையா? அப்படி செய்தாதான் உன் வாழ்க்கையில முன்னேற்றம். அப்போ எருமையின் இடத்துல போய் நம்ம என்ன பண்ணோம், ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஆள் யாரும் இல்லை, பிரபுகள் இல்லை, ராஜாக்கள் இல்லை, அதிகாரி இல்லை. புரியுங்களா? நம்ம எத்தனை ஆலோசனை சொன்னாலும் கேட்கறதில்ல. அதெல்லாம் நமக்கு வர தீமை நம்ம மேலேயே இருக்கிறது. அல்லையா? ஆண்டவரே நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒன்றை மறைக்கலை. நம்முடைய தேவன் என்ன பண்ணல, ஒன்று கூட ஊழியக்காரருக்கு மறைக்காமே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதே போல் ஊழியக்காரரும் விசுவாசிகளுக்கு மந்தைகளை என்ன பண்ணியிருக்கணும், எதையும் நம்ம மறைக்கவே கூடாது. அல்லையா? அப்போது ஒரு விசுவாசி வீட்டில் 2 பைபிள் இருந்தால் தான் ஒரு ஆத்மா ரட்சிப்புக்காக கொடுக்கணும் நம்ம. ஆனால் நம்ம கொடுக்க முடியுதா? ஏம்மா இந்த பைபிளை நீ வீட்டில் வை, உன் வீட்டில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும், இதுக்காக நீ ஜோம் பண்ணினே அந்த தெருவில் நிச்சயமாக ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்படும், இந்த பைபிள் எத்தனை ஏகலேட்டு கொடு அப்படின்னு நம்ம என்ன எல்லா விசுவாசிக்கிட்ட ஒரு பைபிள் 2 பைபிள் எத்தனை பைபிள் நீ வாங்கி கொடுக்குறியோ அத்தனை ஆத்மா உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோம் பண்ணால் அந்த பிள்ளைங்க ஜோம் பண்ணாதா? நடு ராத்திரி கரெக்டாக 12 மணிக்கு வந்து ஜோம் பண்ணுவோம். அந்த 12 மணிக்கு கிருபையும் பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், அற்புதம் பெற்றுக்கொள்கிறோம், அது இல்லாத பல விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லையா? ஏன் அப்படின்னா மனவாட்டிகள் நடு ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், ஜெபிக்கணும். அல்லையா? தூங்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம சரீரத்தில் அதிகமாக தூங்கி என்ன பண்ண போகிறோம். ஒரு 60 வயசு ஒருத்தர் வாழறாங்கன்னா 20 வருஷம் தூக்கத்தில் இருக்கிறாங்க. 20 வருஷம் தூக்கத்துக்கே நம்ம கொடுத்துட்றோம். அல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஸ்வரூபத்தில் தான் வந்தார். அவர் எப்படின்னா தூங்கினாரா? பகலெல்லாம் என்ன பண்ணார், ஊழியம் செய்தார். இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். அவரும் மனுஷகுமாரனாக தான் இருந்தார். 1 மனுஷகுமாரன், 2 தேவகுமாரன், 3 தாவீதின் குமாரன். அல்லையா? 7 முறை உங்களுடைய இருதயத்தில் போய் வெளியே வருதா? உனக்கு ஒரு இருதயம் இருக்குது, அந்த இருதயத்தில் என்ன இருக்குது, எல்லா பாவங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குமா, எல்லா பாவம் இருக்குது. அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு உண்டு? உன் கையில் இருக்கிற சத்தியத்துக்கு தான் உண்டு. அல்லையா? டைரெக்டாக ஆண்டவர் வந்து உன் தலைமையில் கை வச்சு ஒவ்வொரு சபையில் வந்து போகிறாருன்னா ப்ராப்ளம் கிடையாது, நீ பைபிளை வாசிக்க தேவையில்லை. இல்லை ஆண்டவர் தன் தூதர்கள் அனுப்பி எல்லாரையும் பரிசுத்தப்பட சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், தூதருக்காக காத்திருப்போம். ஆனால் அவர் வேதத்தை கையில் கொடுத்துட்டாரு. இந்த சத்தியம் உன் இருதயத்தில் கொண்டு போய் வைத்து நீ இதை தியானிக்கும் போது அந்த என்ன பண்ண, ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் என்ன செய்யும், ஆத்மா மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவம் அடிக்கப்பட்டு உள்ளே இருக்கிற மனுஷன், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணுவான், புதியதாக்கப்படுவான். பிறகு என்ன பண்ணோம், தேடினதுக்கு 7 மனுஷனுடைய கோபம், தேவனுடைய கோபம், பிசாசன கோபம், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்சலோம் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய தம்பி என்ன பண்ணிட்டான், கொண்டு போட்டான் கோவப்பட்டதுனால. புரியுங்களா? காயின் என்ன பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தனித்தனி எழுதி பழகணும். சும்மா இது அதிகார ஆராய்ச்சினா அதிகார ஆராய்ச்சியில் தேடுவது, ஆராய்வது, தியானிப்பது இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம இப்படி எழுதலைன்னா நமக்கு என்ன பண்ணாது, பயிற்சி கிடைக்காது. பயிற்சி இல்லைன்னா என்ன இல்லை, வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லைன்னா என்ன இல்லை, முதிர்ச்சி இல்லை. முதிர்ச்சி இல்லைன்னா என்ன இல்லை, ஜெயம் இல்லை. எல்லாம் தோல்வியில் போய் முடிஞ்சது.
அப்போ எதுவுமே இல்லை. கிளாஸில் ஒருத்தர் போதிப்பாங்களா, எல்லாமே போதிப்பாங்களா? ஒருத்தர். அது மாதிரி இவங்க மேய்ப்பர் மேலே எல்லா அபிஷேகத்தை வச்சிடறாரு ஆண்டவர். அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நிறைவேறும் சபைக்கு. அப்படி தான் ஆண்டவர் சபையை கண்ட்ரோல் பண்ணுறாரு. நம்ம ஏதோ நம்ம நினைக்கிறோம், இல்லை நம்ம தனியாக போய் சர்ச்சையை வச்சு ஆரம்பித்தா கூட டக்குன்னு நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படிலாம் ஆண்டவர் வைக்கல. அல்லேலூயா. தனியாக ஒரு குழந்தை போய் பக்கத்தில் தனியாக ஸ்கூலில் படித்த முடியுமா? முடியாது. எந்த ஆலயத்திலையும் நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீங்களா, இங்கே ஒரு ஒளிய மர கன்றுகளை போல் இருக்கிறீங்க. இங்கே தான் நீங்கள் நிலைத்திருந்து கடைசி வரைக்கும் மரணம் பறிந்த வரைக்கும் எங்கே இருக்கணும்? இங்கேருந்து கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அந்த போராமையை ஆண்டு ஒழித்து விடுன்னு சொன்னார். நம்மளால் என்ன பண்ண முடியல? போராமையை ஒழித்து விடுன்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியல? ஒழித்து விட முடியல. அதுக்காக நம்ம என்ன பண்ணல? ஜெபமும் பண்ணல. உங்களுக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஆண்டுக்கு என்ன பண்ணோம்? உங்களுக்குள்ளே என்ன கஷ்டம் தான் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவரே அப்படியே இருக்கட்டும், போராமல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா யாருக்கு கஷ்டம்? நாளைக்கு அந்த போராமல் உங்கள் ஆத்மா வெளியே வரும்போது அவ்வளோ வேதனைப்படும். போராமையோடு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? நரகத்தை தான் போகணும். அப்போ அதை தான் ஆண்டவர் சொன்ன, முற்றிலும் உன்னை நான் பரிசுத்தமாக்கணுன்னு தான் சபை கொண்டு வந்தார். நான் தினந்தோறும் ஆண்டவர் என்னோட பேச வேண்டும் என்று. ஆண்டவர் உங்களோட பேசலைன்னா என்ன இல்லை சொல்லுங்கள்? பிசாசு பேசுவான், இல்லை மனுஷன் பேசுவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசணும் உங்களோட. அவருடைய வார்த்தை மூலமாக, வசனத்தின் மூலமாக என்ன செய்யணும்? முழு வேதத்தை நீங்கள் வாசிக்கணும். ஒரு முறையாவது இந்த வேதத்தை எடுத்து ஆவியோடும் உங்களை கண்ணு பார்க்கணும். வேதத்தை காதினாலே கேட்கணும், நீங்களே கேட்கணும். அதை நீங்கள் என்ன செய்யணும்? கண்ணினால் பார்க்கணும், வாயினாலே வாசிக்கணும், காதினாலே கேட்கணும், இருதயத்தில் கேட்டு உணரணும். அப்போ தான் அது உங்களுக்கு உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் வருகைக்கு பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் அதை கேட்கல, வாசிக்கிறது இல்லைன்னா அது உங்களுக்கு ஆகாரம் இல்லாத நம்ம என்ன பண்ண முடியாது? ஆகாரம் இல்லாத வாழ முடியாது. அது மாதிரி வேதம் என்பது ஒரு ஆகாரம். அல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நின்னீங்கன்னா 100 பேருக்கு ஜெபம் பண்ணி 100 பேர் அநேக ஆத்மா ஆதாயம் தான். அவ்வளோ வல்லமை உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாரு இல்லை? அப்போ காயின் ஏன் பலி அங்கீகரிக்கல? அப்போ அதுக்கு ஒரு தேடி வாசத்து இன்னொரு வசனத்தை என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம இந்த பைபிளில் ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் தான் இருக்குது, ஜோடி இருக்குது. புரியுங்களா? அது கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஜோடி. அந்த ஜோடி யார் சேர்க்கறது? உனக்குள்ளே ஒரு ஜோடி, அந்த வசனத்தை ஜோடி சேர்க்கணும்னா யார் சேர்க்கறது? உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். உனக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் உனக்கு என்ன பண்ண? டக்குன்னு அந்த வசனத்துக்கு பதில் எங்கே இருக்குதுன்னு டக்குன்னு தெரியும். அப்போ இந்த வேதம் அவங்களுக்கு அறிகிற அறிவு மனக்கண்கள் திறக்கப்பட்டாதா, அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு அது பிரகாசம் அடையணும். நாளுக்குன்னா அந்த வசனம் என்ன பண்ணுது? அது ஒரு வெளிச்சம். வசனன்றது ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி. அது பிரகாசிக்கக்கூடியது. அதை தான் ஆண்டுடைய இது வாயினால் வந்த வார்த்தை. இது இயேசுவின் வாயினால் பேசின வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, பராமரிப்பு இருக்கிறது, நல்ல குணங்கள் இருக்கிறது அந்த வார்த்தைக்குள்ளே. அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீடித்த நாட்கள் இருக்கிறது, தீர்க்க ஆயுசுகள் இருக்கிறது. அதுக்குள்ளே நமக்கு நாமே என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். நமக்கு நாமே ஆலோசனை சொல்லணும். ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லி பார்க்கணும், கரெக்டாக நம்ம மடியில் செட் ஆகுதான்னு பார்க்கணும். நமக்கு செட் ஆனால் தான் மற்றவங்களுக்கு போதிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம், ஆனால் நமக்கு நம்ம போதிக்கதே இல்லை. அல்லேலூயா. அதனால் நமக்குள்ளே எந்த மாற்றங்களும் வர மாட்டேங்குது. புதிய ஏற்பாட்டில் போர் சேவகன் என்று. அல்லேலூயா. இந்த போர் சேவகர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதிகமாக சத்துருக்களை கூட என்ன பண்ணுவாங்க? சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அவங்ககிட்ட இருக்கும். அல்லேலூயா. சத்துருக்களை மேற்கொள்ள அளவுக்கு என்ன இருப்பாங்க? நல்ல யுத்தத்தில் எப்படி நிற்பாங்க? முன்னாடி நின்று போர் செய்வாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை சபையில் கொண்டு வந்து வைத்து ஒரு 25 வருஷம் சபையில் வைத்திருக்கிறான்னு வச்சுங்க. இந்த 25 வருஷத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் 365 நாளைக்கு 365 ஹவர் ஜெபம் பண்ணிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ 25 வருஷம் நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய 3 தலைமுறை என்ன பண்ணோம்? பின்னாடி நீங்கள் போகும்போது பின்னாடி வரும். அது ஜாதிகளுடைய சொத்து யார்கிட்டமா வரும்? யார் அனுபவிப்பாங்க? யார் அனுபவம்? இங்கே பாருங்கள், என்ன பெரிய பெரிய ஜாதிங்கக்கிட்ட இருந்து சொத்து நிறைய இருக்குதுல்ல, அதில் யாருக்காக? அதில் போட்டுக்குது பாருங்கள், என்ன போட்டுக்குது? நீங்களோ கர்த்தரின் ஆசாரிகளாகவும் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்களா யாரு? தேவனுடைய பணிவிடைக்காரர். நம்மளா தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளா தேவனுடைய பணிவிடைக்காரர்கள், நீங்கள் நம்மளா தேவனுடைய ஆசாரியர்கள். அப்புறம் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து. ஜாதியுடைய செல்வத்தை யார் அனுபவிக்கிறது? நம்ம தான். நீ உண்மையான நீ பணிவிடைக்காரன் தான்
உண்மையான நீ வந்து ஒரு நல்ல ஆசாரியன் இருந்தால் இந்த ஜாதிகளுடைய எல்லா செல்வமும் நம்ம கையில் வரும். ஞானஸ்நான பாவத்துக்கு மரித்தவங்க எனக்கு எதுக்கு பிழைக்கணும்? நீதிக்கு பிழைக்கணும். அவங்களாம் என்ன பண்ண முடியல, நீதிக்கு பிழைக்க முடியல. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணியாச்சு, தாலி கட்டியிருக்கிறோம். ஆனால் புருஷன் என்ன பண்ணல, புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. எப்படி இருக்கும்? அவமானு ஓடினே இருக்கிறாங்க இஷ்டத்துக்கு. அப்போ குழந்தை உருவாமா முடியாது. 2 பேரும் ஒருமனப்பட்டால் தான் என்ன பண்ண முடியும்? அப்போது ஆணுடைய வார்த்தையை நம்ம ஒருமனப்பட்டால் நமக்குள்ள வித்து உருவாகும். நம்ம குருடர்கள் எங்கே போவாங்களா? குருடர்கள் மரித்தா எங்கே போவாங்க? ஒருவன் குருடனாக இருந்தால் அவங்ககிட்ட என்ன இருக்காதான்? பாவம் இருக்காது. குருடனுக்கிட்ட என்ன இருக்காது? பாவம் இருக்காது. அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். ஆனால் நம்ம பார்க்குறோம் நம்மக்கிட்ட பாவம் இருக்குது. அதனால தான் சுத்திகரின்றாரு. நம்ம கண்ணில் என்ன இருக்குது? இந்த கண்ணு சாதாரண கண்ணு இல்லை. அதனால தான் ஆண்டவன் சொன்னார், ஒரு கண்ணு உனக்கு கெட்டதாக இருந்தால் என்ன பண்ணு, அதை உடனே பிடிங்கி எரிஞ்சிரு. நீ ஒரு கண்ணோட என்கிட்ட வா, நான் 2 கண்ணு உனக்கு தரேன்றாரு. நம்ம கரத்தில் அந்த வேதத்தை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லா வேதத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு மனுஷனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே உட்காந்துருக்குது? எங்கம்மா இருக்குது? இந்த வேதத்துக்குள்ளே இருக்கிறது. புரியுங்களா? இன்றைக்கி இந்த வேதத்தை விட்டுட்டு வேறு எங்கேயாவது ஒரு மீட்டிங் போனால் அங்கே எனக்கு விடுதலை கிடைக்குமா? யாரோ ஒரு மனுஷனை தேடி போனால் அங்கே எனக்கு வியாதியில் குணமாகுமா? இல்லை ஒரு மனுஷனை நான் தேடி போய் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க முடியுமா, ஜெபம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நாடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஓடி தான் கை கால் தான் வலிக்குது தவிர பணம்லாம் செலவாக தவிர ஆனால் ஒரு அற்புதமும் நமக்கு நடக்கலை. உனக்கு வீடு இல்லையா? மற்றவங்க ஜெபம் பண்ணு, உனக்கு வீட்டை கொடுப்பாரு. ஒரு 10 பேர் இருக்க கேட்டு பாருங்க, உனக்கு வீடுக்கு தான். நீ கேட்டே வந்த தெருவில் எத்தனை பேருக்கு வீடு இல்லை? அப்போ அவங்களுக்கு ஜெபம் பண்ணால் உன்னோட சிறைப்பத்து கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். సమాధానத்துக்காக ఈ యొక్క సమాధానం కోసము இன்னைக்கு ஜனங்க உலகெல்லாம் ஓடுறாங்க. ఎక్కడెక్కడో పరిగెడుతుంటున్నారు. அந்த சமாதானம் எங்கேயுமே கிடைக்காது. అయినప్పటికీ సమాధానం వారికి దొరకట్లేదు. நான் கொடுக்கிற சமாதானம், నేను ఇచ్చేటువంటి సమాధానము நித்திய சமாதானம், నిత్య సమాధానము, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற சமாதானம், ఎప్పటికీ నిలిచి ఉండే உன் సమాధానం, வாழ்க்கையில நிலைத்திருக்கிற ఈ యొక్క சமாதானம். జీవిత కాలం అంతా నిలిచి ఉండే அந்த సమాధానం. சமாதானம் எங்க போனாலும் கிடைக்காது. ఆ సమాధానం ఎక్కడికి వెళ్ళినా இந்த దొరకదు. வேதத்தை நீ நேசிக்கும் போது ఈ கிடைக்கும். యొక్క పరిశుద్ధ గ్రంథాన్ని ప్రేమిస్తే இந்த வசனத்தை நீ கவனிக்க வேண்டும். ఈ వాక్యాన్ని గమనించాలి. இந்த వசனத்தை வாசிக்க வேண்டும். ఈ వాక్యాన్ని చదవాలి. எதற்காக? దేని కొరకు? உன் விசுவாசம் வர்த்திக்க பண்ணும்படியாக. నీ విశ్వాసము వర్ధిల్లినట్లు. விசுவாசம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. విశ్వాసము లేకుండా పరలోకానికి వెళ్ళలేం. உன் விசுவாசம் வளர்ச்சிக்காக வசனத்தை தேட வேண்டும். నీ విశ్వాసం యొక్క ఎదుగుదల కొరకు వాక్యాన్ని వినాలి என்று பிதா சொல்லி இருக்கிறார். అని దేవుడు మనకు బోధించాడు. அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி. அவரை போல ஒரு தேவன், அவர் தான் பரிகாரி. நம்முடைய வியாதி வருவதுக்கு முன்னாடி அதை அழிச்சிடுவார். வசனம் உள்ளே போய் அந்த வியாதி அழிச்சிடும். புரியுங்களா? நமக்கு விரோதம் எத்தனை காரியம் நிறைவேறினாலும் அந்த வசனம் பிசாசம் துரத்தும், பிசாசம் அழிச்சிடும். பிள்ளைகளோட உட்காந்து பைபிளை வாசிக்க ஜெபம் பண்ணலன்னா அது பிள்ளைங்க என்ன பண்ணாது? அவங்க வாசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பினா அதோட அவுட்டு. அவங்க வரிகள்லாம் வர முடியாது. புரியுங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் அவங்கள என்ன பண்ண உருவாக்கி அனுப்பலை. 21 வயசு நல்லா அது படிக்க வச்சிங்க, எல்லாம் செய்தீங்க, அது கல்யாணம் பண்ணீங்க. ஆனால் என்ன சத்தியத்தை சொல்லி அனுப்பலையே, சத்தியத்தில் உருவாக்கலையே. இப்போ உங்கள் பிள்ளைங்களை எப்படி உருவாக்கப்படணும்? ஜபத்தில் வளர்ந்துருக்கணும், சத்தியத்தில் வளர்ந்துருக்கணும், ஆண்டோட சித்தத்தை செய்திருக்கணும். புரியுங்களா? சின்ன சின்ன நேரத்திலே உணங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். சின்ன பிள்ளைங்களாம் நீங்களாம் 1 மணி நேரம் தான் பண்ணியிருக்கணும். நீங்கள் 1 மணி நேரம் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணால் தான் உங்கள் பிள்ளைங்க 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லைங்க வந்திருக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா ஆண்டு சொல்லியிருக்கிறேன். எப்போதுமே எப்படி இருங்க? ஆயத்தமாக இருங்க. எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். இனிமேல் வந்து நமக்கு என்ன இல்லை, 10 வருஷம் வருவார், 20 வருஷம் பொறுத்து வருவார், 100 வருஷம் பொறுத்து அப்படின்னு கிடையாது. நம்ம எப்பவுமே நமக்கு மரணமாக வரலாம், இல்லை ஆண்டோடைய வருகையுமே வரலாம். எப்பவுமே நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான் நித்திய ஜீவனை பெற முடியும். புரியுங்களா? இஷ்டம் போல் நம்ம உலக மக்கள் மாதிரி நம்ம வாழ முடியாது. உலக மக்கள் மாதிரி நம்ம ஓட முடியாது. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம்.
4 டிவி ஊழியம், 5 பத்திரிகை ஊழியம், 6 சிடி டிவிடி ஊழியம், 7 பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம், 8 உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், 9 நலிந்த குழந்தைகள் இல்லம், 10 24 மணி நேர ஜெப மையம், 11 சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி, 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.